இந்த ஒரு அல்லு அர்ஜுன் படம் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ், அவனை குழந்தையா இருக்கும்போது மாத்தி வச்சிருவாங்க. ஸோ அவன் ஒரு ஃபேமிலியில கஷ்டப்பட்டு வாழுவான், பட் இன்னொருத்த ஒரு நல்ல ரிச்சான ஃபேமிலியில ஜாலியா வாழுவான். அதே மாதிரி ஜப்பான்ல ஒரு ஆளுக்கு உண்மையிலேயே நடந்திருக்கு. 1953 அப்போ டோக்கியோல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலோட மிஸ்டேக்னால அந்த 2 குழந்தையும் ஸ்வாப் ஆயிருது. ஒரு குழந்தை நல்லா வெல்த்தியான ஒரு ஆள் கிட்ட ஜாலியா வளருது, சூப்பரான ஒரு எஜுகேஷன் கிடைக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்குது. பட் இன்னொரு குழந்தை ஒரு சிங்கிள் மதர் கிட்ட வளருது. ப்ராப்பர் எஜுகேஷன் கிடையாது, பெருசா எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடையாது, கஷ்டப்பட்டு சின்ன சின்ன வேலைகளா செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்குது. பட் எப்பவுமே அந்த பையன் வந்துட்டு he doesn't belong there அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கும் அவனோட சிப்ளிங்ஸும் கூட நிறைய டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஃபைனலி 2000s அப்போ அவர் ஒரு DNA டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அவர் நினைச்ச மாதிரியே அவருக்கும் அவர் ஃபேமிலிக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. செக் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சிருக்குது அவர் வேற ஒரு வெல்த்தியான ஃபேமிலியில பிறந்திருக்காருன்னு. யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு ஃபேமிலியில கஷ்டப்பட்டு வாழ்றீங்க, உங்களுக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கல, உங்க வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு 50-60 வருஷம் கழிச்சு நீங்க வந்துட்டு அம்பானியோட பையன் அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? அவர் கோபம் வந்து 2013 அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல சூ பண்றாரு. கோர்ட் வந்துட்டு அவருக்கு 38 மில்லியன் ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து கொடுக்கணும்னு சொல்றாங்க. அமெரிக்கன் டாலர் படி $3,70,000. நம்ம ஐடென்டிட்டி எவ்வளவு ஈஸியா மாறுதுன்னு பாருங்க. பிறந்த ஒரு குழந்தைய ஹாஸ்பிட்டல் மாத்தி வச்சதுனால அந்த குழந்தை வேற ஒரு இடத்துல வேற ஒரு ஆளா வளருது. நம்ம பிறக்கிற இடத்த வச்சு மட்டுமே நம்மளோட சர்க்கம்ஸ்டான்சஸ் எவ்வளவு சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. பட் நம்ம இங்க உட்காந்துக்கிட்டு ஏன் ஜாதி தான் பெருசு, ஏன் மதம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு அடுத்தவனை பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க பிறந்தப்ப ஹாஸ்பிட்டல்ல மட்டும் மாத்தி வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், நீங்க ஒரு வேற ஒரு மதத்துல வேற ஒரு ஜாதியில வேற ஒரு ஆளா வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க.